புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற பொறியாளரிடம் பங்கு சந்தையில் அதிக லாபம் தருவதாக கூறி 1,14,00,000 முதலீடு செய்ய வைத்து ஏமாற்றிய மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளம் போஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர வடிவேலு ஓய்வு பெற்ற தொலைத்தொடர்பு துறை பொறியாளர். இவர் ஓய்வு பெற்று அதில் வந்த பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்பொழுது மர்ம நபர்கள் சிலர் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கியுள்ளனர். மேலும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்றில் சுந்தர வடிவேலுவை இணைத்துள்ளனர். தொடர்ந்து அந்த குழுவில் இருந்தவர்கள் தங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு அதிக லாபம் கிடைப்பதாக பதிவிட்டுள்ளனர். இதனை முழுமையாக நம்பிய சுந்தர வடிவேலு மர்ம நபர்கள் தெரிவித்த பங்கு சந்தை ட்ரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக 1,14,75,000 முதலீடு செய்துள்ளார். இந்நிலையில் அவர் முதலீடு செய்த பணத்திற்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்துள்ளதாக அவரது கணக்கில் காட்டியுள்ளது. இதையடுத்து அந்த பணத்தை எடுக்க முயன்ற பொழுது பணம் இல்லை என வங்கி கணக்கில் காண்பித்துள்ளது. இதனையடுத்து அந்த மர்ம நபர்கள் எண்ணிற்கு தொடர்பு கொண்ட பொழுது லாப பணத்தை எடுக்க கூடுதல் பணம் செலுத்தும்படி கூறியுள்ளனர். அப்பொழுதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சுந்தர வடிவேலு இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.